ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன நியூ பிஸ்னஸ் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சூப்பரான இன்ட்ரெஸ்டிங் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். காயர் ரோப் வந்து எப்படி மேக் பண்ணுறது, அதிலிருந்து அந்த பிஸ்னஸ்லேருந்து நம்ம எப்படி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராஃபிட் அவுட் ஆஃப் பிஸ்னஸ்லேருந்து எடுக்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. பார்த்தீங்கன்னா காயர் ரோப்னா என்ன, அதுக்கப்புறம் எப்படி அந்த ப்ராசஸ் பண்ணுறாங்க, என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் தேவைப்படுது, எப்படி அந்த ஒர்க் ஸ்பேஸ் செட்டப் பண்ணுறது, மார்க்கெட் ரிசர்ச் எப்படி பண்ணுறது, எப்படி காஸ்ட் அனலைசிஸ் பண்ணுறது, ப்ரைசிங் ஸ்ட்ராட்டஜி என்னென்னு இருக்குது, எப்படி மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் பண்ணுறது, அதே மாதிரி நம்ம ப்ராடக்ட்டை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுறது, எஃபிஷியன்சியாக எப்படி நம்ம ப்ராடக்ட்டை இம்ப்ரூவைஸ் பண்ணுறது, பார்ட்னர்ஷிப் எப்படி பில்ட் பண்ணுறது, இது மாதிரி கண்டென்ட்ஸ் வந்து நீங்கள் இந்த வீடியோவில் வந்து இருக்குதுங்க. கண்டிப்பாக நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதே மாதிரி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் வியூவர்ஸாக இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறையா பிஸ்னஸ் டிப்ஸ் வந்து நம்ம சேனலில் இருக்குது. ஆல்ரெடி நம்ம 500+ வீடியோஸ் பண்ணியிருக்கோம், அதுலேயே இருக்குது. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்றைக்கி காயர் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி காயர் அப்படின்னா ஃபஸ்ட் நீங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கணுங்க. ஸோ ரொம்ப டியூரபிலிட்டியான ஒரு தேங்காய் மஞ்சி இருக்குல்ல, தேங்காய் மஞ்சி அந்த மேலே இருக்கிற பரட்டையிலிருந்து மேலே இருக்கிற தொட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் மஞ்சி நார் எடுத்து அதிலிருந்து காயர் மேக் பண்ணுவோம், கயிறு மேக் பண்ணுவோம். அதுதான் வந்து காயர் ரோப் அப்படிங்கிறோம். ஸோ டியூரபிலிட்டி வந்து ரொம்ப ஸ்ட்ராங் அண்ட் லாங் லாஸ்டிங் இருக்குங்க. அந்த கயிறு வந்து பார்த்திங்கன்னா நிறையா இதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப எக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்டு. ஒரு நைலான் கயிறு யூஸ் பண்ணுறதுக்கும் ஒரு காயர் கயிறு யூஸ் பண்ணுறதுக்கும் சூட்டி கயிறு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம தமிழ்நாடு சவுத் ரீஜன்லாம் பார்த்திங்கன்னா அந்த கயிறு பார்த்திங்கன்னா நிறையா பர்பஸுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப நேச்சுரலாக கோகனட் ஃபைபர்லேருந்து பயோடிகிரேடபிள் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டலிட்டியும் பார்த்தீங்கன்னா கார்டனிங்கில் யூஸ் பண்ணுறாங்க, கன்ஸ்ட்ரக்ஷனில் யூஸ் பண்ணுறாங்க, கிராஃப்ட் ஒர்க் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது மாதிரி நிறையா இருக்குதுங்க. மார்க்கெட் டிமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்டுக்கு ஒரு க்ரோயிங்கான இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பாக நம்ம இந்தியாவில் இருக்குது. அதேமாதிரி வேரியஸ் இண்டஸ்ட்ரியில் காயர் ரோப்ஸ் வந்து கண்டிப்பாக தேவைப்படுதுங்க. எப்படி வந்து ஒரு பிஸ்னஸ் ரோப் பிஸ்னஸ் வந்து காயர் ரோப் பிஸ்னஸ் வந்து செட்டப் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ரா மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா காயரோட ஃபைபர் எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் கோகனட் கஸ்கிலிருந்து கண்டிப்பாக தேவைப்படும். எப்படி ப்ரிப்பரேஷன் பார்த்தீங்கன்னா, நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா வாட்டரில் சோக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நல்லா வந்து ஃபைபர் வந்து நல்லா வந்துடும். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஸ்பின்னிங் யூஸ் பண்ணி ஸ்பின்னிங் மிஷினரி நீங்கள் டிஸ்பிளேயில் பார்த்துருப்பீங்க. அந்த ஸ்பின்னிங் மிஷினரி யூஸ் பண்ணி ஹேண்ட் ஸ்பின்னிங் இருக்குது, ஆட்டோமேட்டிக் இருக்குது, செமி ஆட்டோமேட்டிக் இருக்குது. அந்த ஸ்பின்னிங் மிஷினரி யூஸ் பண்ணி நல்லா ஸ்பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரையிங் அண்ட் ஃபினிஷிங் வந்து வெயிலில் காய வச்சிட்டிங்கன்னா அதே மாதிரி ரோப் வந்து நல்லா ட்ரை ஆனால் ப்ராப்பராக ஃபினிஷ்டு சேலுக்கு வந்து ரெடி ஆயிருங்க. அதே மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் என்ன தேவைப்படுன்னு பார்த்தீங்கன்னா காயர் ஃபைபர் எக்ஸ்ட்ராக்ஷன் மிஷினரி ஒன்று தேவைப்படுங்க. ஃபைபர் வந்து கோகனட் ஹஸ்க்லேருந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு காயர் ஃபைபர் எக்ஸ்ட்ராக்ஷன் மிஷினரி ஒன்று தேவைப்படும். அதுக்கப்புறம் ஸ்பின்னிங் மிஷினரி 2 ட்விஸ்டிங் இருக்குது, 3 ட்விஸ்டிங் இருக்குது. அதை ஸ்பின் பண்ணுறதுக்கு உண்டான மிஷினரி ஒன்று தேவைப்படும். அதுக்கப்புறம் ட்ரையிங் எக்யூப்மெண்ட் வேணால் வாங்கிக்கலாம். இல்லை உங்களுக்கு ஏரியா இருந்தது அப்படின்னா ரோப்ஸ் வந்து நீங்கள் டைரக்ட் சன்லேருந்து எஃபிஷியண்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே பார்த்தீங்கன்னா ஆனால் ட்ரையிங் எக்யூப்மெண்ட் இருக்குதுன்னா குயிக்காக உங்களுக்கு ஒர்க்க முடிஞ்சிடும். அதே மாதிரி உங்களுக்கு வெளியில் போய் டைரக்ட் சன்னில் காய வைக்கிறீங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகும், அது மட்டும் பார்த்துக்குங்க. ஹேண்ட் டூல்ஸ் வந்து பேசிக் டூல்ஸ் வந்து கொஞ்சம் ஃபினிஷிங் பண்ணுறதுக்கு, கட் பண்ணுறதுக்கு, அந்த சின்ன பிசுறுகள்லாம் வெளியே இருக்கும், அதெல்லாம் கட் பண்ணுறதுக்கு உண்டான சிசர்ஸு, கட்ரஸ் எல்லாம் உங்களுக்கு தேவைப்படும். அதே மாதிரி எப்படி வந்து ஒர்க் ஸ்பேஸ் செட்டப் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பேசியஸாக இருக்கிற இடம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு ரொம்ப வெண்டிலேட்டாக இருக்கிற ஏரியாவை கொஞ்சம் மக்கள் நடமாட்டம் அதிகமாக இல்லாத ஏரியாவை பார்த்துட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. எக்யூப்மெண்ட்ஸ் மெட்டீரியல் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாமே வாங்கிக்கிங்க. ஃபஸ்ட் டைம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சேஃப்டி இம்ப்ளிமெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக வாங்கிக்கணும். சேஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு உண்டான மெஷினரி ஹேண்டில் பண்ணுறதுக்கு உண்டான சேஃப்டி மெட்டீரியல்ஸ் கண்டிப்பாக நீங்கள் வந்து வாங்கிக்கணும். சேஃப்டி மெஷர்ஸில் எப்படி வந்து பிஸ்னஸ் பிளான் க்ரியேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட் ரிசர்ச் பண்ணுங்கள். கார்டனிங் ஸ்டோர்ஸு, கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு அவங்க தான் உங்களோட மெயின் டார்கெட் ஆடியன்ஸே. அவங்க வந்து யார் டார்கெட் ஆடியன்ஸ்னு பார்த்தா அவங்க கூட பேசிக்கிங்க. அதே மாதிரி காம்படிட்டர்ஸ் ப்ரைஸிங் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணி அவங்க காம்படிட்டர் ப்ரைஸிங் ஸ்ட்ராட்டஜியை அக்வயர் பண்ணுற மாதிரி வைங்க. அதே மாதிரி இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் எக்யூப்மெண்ட்டு கண்டிப்பாக தேவைப்படும். ரா மெட்டீரியல்ஸு, ஒர்க் ஸ்பேஸ் செட்டப்லாம் இருக்குதுங்க. அது கண்டிப்பாக நீங்கள் வந்து எக்யூப்மெண்ட்ஸு செட்டப் காஸ்ட்டு எல்லாம் காஸ்ட் அனலைசிஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி ரெக்கரிங் காஸ்ட்னு பார்த்தீங்கன்னா லேபரு, மெயின்டெனன்ஸு, யூட்டிலிட்டி காஸ்ட்டு, மெட்டீரியல் டிமினிஷிங் காஸ்ட்டு, டேமேஜ் காஸ்ட்டெல்லாம் இருக்குது.
ஸோ டிரான்ஸ்போர்ட்டில் இருக்குது. ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெக்கரிங் காஸ்ட், ஆப்ரேஷனல் காஸ்ட் கண்டிப்பாக தேவைப்படுங்க. ப்ரைஸிங் ஸ்ட்ராட்டஜின்னு பார்க்குறப்ப ஆல்ரெடி சொன்ன மாதிரி காம்படிட்டர் ப்ரைஸிங்கோட கொஞ்சம் மியர்லியாக வைங்க. அவன் ஒரு 10 ரூபாய்க்கு சேல் பண்ணியிருக்காங்க, நீங்கள் ஒரு 8 ரூபா 9 ரூபா இல்லாட்டி 11 ரூபா இது மாதிரி நியர்பையாக வைங்க. அப் அண்ட் டவுன்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 or 2 இருந்தால் ஓகே. பட் ஆனால் ரொம்ப அதிகமாக வச்சிட வேண்டாம், ரொம்ப கம்மியாக வச்சிட வேண்டாம். ஏன்னா ஆல்ரெடி அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணி காம்படிட்டர் ப்ரைஸ் தான் வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் அதை நீங்கள் அந்த பெஸ்ட் ப்ரைஸ் யூஸ் பண்ணிக்கங்க. லார்ஜ் ஆர்டர்ஸுக்கு ப்ரைஸ் டிஸ்கவுண்ட்ஸ் கொஞ்சம் பண்ணி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் அடுத்தடுத்த பல்க் ஆர்டர்ஸ், ஹோல்சேல் ஆர்டர்ஸ் நிறையா வர்றதுக்கு பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ மார்க்கெட்டிங் பார்த்தீங்கன்னா உங்கள் காயர் ரோப்புக்குன்ட்டு ஒரு பிராண்டிங் பண்ணி அதில் ஒரு ஆன்லைன் ப்ரெசன்ஸ் க்ரியேட் பண்ணுங்கள். வெப்சைட்டோ இல்லை சோஷியல் மீடியா பேஜஸோ ப்ரொஃபைல்ஸோ க்ரியேட் பண்ணி அதில் வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறதாகட்டும், அதில் ரீல்ஸ் போஸ்ட் பண்ணுறதாகட்டும் அப்படின்னு நிறையா இருந்தது அப்படின்னா சோஷியல் ப்ரெசன்ஸ் ஓவரால் த குளோப் வேர்ல்டு வைடில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர்ஸ் வரக்கு சான்ஸ் இருக்குதுங்க. அதே மாதிரி லோக்கல் அவுட்ரீச் இருக்குன்னு நினச்சிங்கன்னா லோக்கல் பிஸ்னஸஸ்ஸு, வெண்டார்ஸு, ஹார்ட்வேர் ஷாப்ஸு, எலக்ட்ரிக்கல் ஷாப்ஸ் எல்லாம் செக் அவுட் பண்ணி அதில் வந்து உங்கள் ப்ராடக்ட் கொண்டு டிஸ்பிளே பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து லோக்கல் ஷாப்ஸ் கண்டிப்பாக வந்து போகுங்க. இப்படி வந்து உங்கள் பிஸ்னஸ் ஸ்கேலப் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் கண்டிப்பாக எக்ஸ்பேண்ட் பண்ணணும். காயர் ரோப்புலேருந்து பார்த்தீங்கன்னா வேஸ்டஸ் நிறையா வரும். அதுலேருந்து காயர் மேட் பண்ணுங்கள். காயர் பேஸில் பிளான்டர்ஸ் இருக்குல்ல அது பண்ணுங்கள். ஸோ நிறைய கஸ்டமர்ஸுக்கு ரோப் சைஸஸ் அண்ட் டிசைன்ஸ் நிறையா கொடுங்க. ஸோ ஒரே டிசைனில் போகாமல் நிறையா சைஸஸ், நிறையா கலர்ஸ், நிறையா டிசைன்ஸ் கொடுத்தீங்கன்னா நல்லா வந்து ரெஸ்பான்ஸ் இருக்குங்க. அப்படி எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணுங்கள். மெஷினரி வந்து ஹையர் ப்ரொடக்ஷன் ரேட் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி மெஷினரியை பல்க் மெஷினரிஸ் வாங்கி ஃபார் எக்ஸாம்பிள் மேனெல்லாம் மெஷினரி மைண்ட் இருக்கீங்க, ஸ்பின்னிங் மேனெல்லாம் பண்ணுறீங்க, அதையே ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்காக மாற்றுங்க. ப்ரொடக்ஷன் அதிகம் பண்ணுங்கள். அதை எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்ணுங்கள். அதில் பார்க்கலாம். அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணுங்கள். யாராச்சும் கூட ஒரு அதர் பிஸ்னஸஸ் கூட, சப்ளையர்ஸ் கூட, அதே மாதிரி உங்கள் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள் ரீச் அதிகமாக பண்ணுறதுக்கு உண்டான. அதே மாதிரி எக்ஸ்போர்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்ஸில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது இந்த காயர் ரோப்புக்கு. அதையெல்லாம் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா காயர் வந்து எப்படி பிஸ்னஸ் ஸ்கேலப் பண்ணுறது, எப்படி ப்ரைஸிங் செட் பண்ணுறது, எப்படி மார்க்கெட் ரிசர்ச் பண்ணுறது, லொக்கேஷன் எப்படி செலக்ட் பண்ணுறது, அதே மாதிரி என்னென்ன டூல்ஸ் அண்ட் மிஷினரிஸ் வேணும், ரா மெட்டீரியல்ஸ் என்னென்ன வேணும், எப்படி ப்ராசஸ் பண்ணுறது, காயர்னால் என்ன அப்படின்ட்டு எல்லாமே ஃபுல்லாக டீட்டெயிலான வீடியோ பார்த்துருக்குறேங்க. இதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்குங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நிறையா பிஸ்னஸ் ஐடியாஸுக்கு, நிறையா டிப்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் அண்ட் கொரீஸ் இந்த வீடியோஸில் இருக்குதுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நாங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணுறோம். இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங் வீடியோ கண்டிப்பாக மீட் பண்ணுறேன். அன்டில் தென் சைனிங் ஆஃப் விஜய். பை.